தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை அனலைசிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓன்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஸ்டாக்ஸை பற்றியான வியூவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸை பார்த்தா கூட நீங்கள் அது மூலமாக கூட டெய்லி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதனால HDFC, இண்டஸ்இண்ட் பேங்க் மேஜர் ஸ்டாக்ஸை பற்றியான டெய்லி வியூஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம், நாளைக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணால் தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி பழகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது நேற்று என்ன சொல்லியிருக்கோம், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன செய்ய தெரியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து டெய்லி வியூஸ் கொடுத்துட்ருப்போம். நெக்ஸ்ட் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டெய்லி கொடுத்துட்ருப்போம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுனாலும் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிஃப்டி நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸுங்கிறது 11,575 சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே உங்களுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேல் நோக்கி தான் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணல அப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் உங்களுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் அன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆனாலும் மேல் நோக்கி போயிட்டு திருப்பி ஒரு சைட்வே மூமெண்டம் மாதிரி லாஸ்ட் வீக் Thursday இறங்குச்சு. இருந்தாலும் திருப்பி ஃப்ரைடே வந்து க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இதை வீக்லியில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இதுக்கு முன்னாடி எந்த ஹைக் வந்துச்சோ, வீக்லி க்ளோசிங் வந்துச்சோ அதே இடத்துல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துருச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வீக்லியில் கேண்டில் 6ல் என்ன கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ஸோ அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறதால நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் என்ன கேண்டில் வந்திருக்குது, அப்போ நீங்கள் கேண்டிலை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ இதில் இருந்து நமக்கு கடைசி கேண்டில் என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் என்ன செஞ்சுருக்குது, வந்திருக்குது. ஸோ ஸ்பின்னிங் டாப்போடைய மீனிங் என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஸ்பின்னிங் டாப் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பையர்ஸும் சேலர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்போ இது ஒரு நாள் நல்ல அப் ட்ரெண்டில் இருந்தது, சேலர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கேண்டில் வந்து நமக்கு என்ன செய்யுது, காட்டுது. ஸோ அப்போ சேலிங் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது அது பிறகு சப்போர்ட் எது, இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா திருப்பி இறங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஸோ எது ரெசிஸ்டன்ஸு எது சப்போர்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸில் போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், சேல் பண்ணுறதுக்கு தயாராகலாம். ஸோ இனிமேல் வந்து மார்க்கெட்டை இதுக்கு மேலே அதாவது 11,765க்கு மேலே க்ளோசிங் கொடுத்த பிறகு தான் பை பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். ஸோ ஏன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீக்காக வந்து லாஸ்ட் ஒரு 5 வீக்ஸாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தது. மேலே போயிட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப் கொடுத்துருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் தான் பண்ணணும். பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு நமக்கு இல்லை. ஸோ அப்போ எந்த இடத்துல சேல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் வீக் நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் எனக்கு கொடுத்துருந்தது. அடுத்த நாள் கேப் அப் ஓப்பன் ஆகி திருப்பி ஒரு ஹேங்கிங் மேன், திருப்பி அதுக்கு அடுத்த நாள் என்ன செஞ்சிச்சு, ஒரு பெரிய பியரிஷ். ஸோ இந்த 3 கேண்டிலை பார்க்கும்போதே நமக்கு பியரிஷ் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் நமக்கு வீக்லி கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணதுனால ஸோ அதுக்கப்புறம் Thursday வந்து இந்த லோவை பிரேக் பண்ணோடனே கரெக்டாக இறங்கி அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். மேஜரான சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11,537 தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ், 10 பாயிண்ட்ஸ் மேலே 10 பாயிண்ட்ஸ் கீழே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை 520 to 550 ஆர் 560 ஸோ இந்த லெவலுக்குள்ளே உங்களுக்கு மேஜரான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த சப்போர்ட்டை உங்களுக்கு பிரேக் பண்ணாதான் அகெயின் ஃபர்தராக கீழே இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 545 550 ஆவரேஜாக வச்சுக்கலாம். 550ல் மேஜரான சப்போர்ட் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓவரால் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரைட் 11,735. அப்போ மார்க்கெட்டு இந்த லெவலுக்குள்ளேயே அதாவது 11,750 to 11,550 அப்படிங்கிற 2 லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகும். ஒருவேளை இதுக்கு மேலே டெய்லியில், நான் சொல்கிறது வந்து டெய்லியில் க்ளோசிங் இதுக்கு மேலே கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் நோக்கி போகும். இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா திருப்பி டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகும். அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ அப்போ இதில் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இதுக்கு உள்ள டைம் ஃப்ரேமில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்து இதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹவர்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹவர்லியில் உங்களுக்கு அடுத்த மேஜரான ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நியர்பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,721. ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஹவர்லியில் க்ளோசிங் கொடுத்துன்னா கொஞ்சம் மேலே மூமெண்டம் இருக்கும். இந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா நீங்கள் என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும்ல. சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஸோ 11,650 கொஞ்சம் கூட நம்ம கீழே இறக்கி கொடுக்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த லெவல் தான் 664. ஸோ இதில் உங்களுக்கு சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபர்தராக திருப்பி இறங்கும். ஸோ இதுக்கு உள்ளேயே ஒரு சப்போர்ட், நியர்பை சப்போர்ட் இருக்குது. அது எந்த லெவல்னு பார்த்துக்கலாம். அப்போ இதான். அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு, அதாவது 8th ஏப்ரல் அன்னைக்கு மார்க்கெட் ஒரு வேளை ஹையாக அதாவது 11,665க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு பவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பவுன்ஸ் வந்து எந்தெந்த லெவலில் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,705, அப்புறம் 11,021. ஸோ இதுக்கு மேலே உள்ள உங்களுக்கு எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு தான். ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 11,000லேருந்து 11,050லேருந்து 11,750லேருந்து 11,000 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பவுன்ஸ் ஆனாலும் திருப்பி இறங்கலாம். ஸோ அப்போ நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 11,650 உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு 1 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா பை பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு தூரம் மேலே போனாலும் திருப்பி அங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக நீங்கள் சேல் பண்ணலாம். அதுக்கான டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 11,600 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த வாரத்தில் ஒரு சைட்வே மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வீக்லியில் பார்க்கும்போது 11,550 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கு 1 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் என்ன செய்ய முடியும், ட்ரேட் பண்ண முடியும். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் 11,665 இதுக்கு கீழே, இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகி கீழே உங்களுக்கு 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 650க்கு கீழே உங்களுக்கு மார்க்கெட் 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக கண்டிப்பாக இறங்கி 11,600 அப்புறம் 11,550 அப்படிங்கிற 2 லெவலையும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே ட்ராவல் ஆச்சுன்னா திருப்பி 50 பாயிண்ட்ஸ் மேலே போகும், இல்லைனா கண்டிப்பாக கீழே வரும். ஸோ இந்த ஒரு 200 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா ஃபர்தராக திருப்பி நல்ல அப் மூவ் இருக்கும், இல்லை இது கீழே க்ளோசிங் கொடுத்தா நல்லா டவுன் மூவ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் பண்ணால் பை பண்ணுங்கள், லோவுக்கு கீழே போச்சுன்னா சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா 1 ஹவர் மேலே போகும், 1 ஹவர் கீழே வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட் மூவ் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கரெக்ஷன்ஸ் நோக்கி தான் இருக்குது. ஸோ ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி ஃபர்தராக மேலே போகும், இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். தேர்ஸ்டேவுடைய வீடியோஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்கிறது கரெக்டான சப்போர்ட்டான ஏரியா. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா அது ஃபர்தராக இறங்கும், இல்லைனா இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அப்போ 29,850ங்கிறது மேஜரான சப்போர்ட். ஸோ இந்த இதை உடைச்சாதான் ஃபர்தராக திருப்பி இறங்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகலாம். ஸோ அப்போ மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் இங்கே வரைக்கும் கூட போகலாம். ஓகே, இதில் வந்து ஒரு இருந்தது. ஓகே, ரைட் கொஞ்சம் மேலே ரைட். ஸோ 30,500 டு 29,000 30,000. அப்போ இந்த 500 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 500க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா ஃபர்தராக திருப்பி மேலே போகும், இல்லைனா இது கீழே வரும். ஸோ இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நெஃப்டிக்கும் விறுவிறுன்னு இறங்கிடும். இப்போ இது இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி விறுவிறுன்னு இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குது 30,130. ஸோ இதுக்கு மேலே நியர்பை ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியர்பை ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அதாவது 30,250 வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது.
ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம மைனர் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ண தான் ஃபர்தராக திருப்பி மேலே போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகலாம். அப்போ இந்த லெவலில் போயிட்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஃபர்தராக ஷார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே 30,000 டார்கெட். ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இறங்கிடும். ஸோ இது சப்போர்ட் ஏரியா, இது ரெசிஸ்டன்ஸு, ஃபர்தராக இந்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நல்ல ஒரு பேரிஷாக இருக்குது. இப்போ தான் ஒரு பேரிஷ் கன்ஃபர்மேஷன் இருக்குது. 29,850 பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக திருப்பி இறங்கும். அப்போ அது இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து எங்கே அப்படிங்கிறத பார்த்துக்குறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம இதை சொல்லியிருந்தோம் கிளியராக. ஸோ 29,650ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்த லெவல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29,370. ஸோ மார்க்கெட் 29,850 பிரேக் பண்ணாதான் ஃபர்தராக திருப்பி இறங்கும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, இறங்காது மார்க்கெட். ஸோ இதுக்கு மேலே வச்சுன்னா கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கும். இந்த லெவலை பிரேக் பண்ணி டெய்லியில் க்ளோசிங் கொடுத்துட்டா ஃபர்தராக திருப்பி மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 30,500க்கு மேலே மார்க்கெட் மேலே க்ளோசிங் டெய்லியில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா திருப்பி ஃபர்தராக திருப்பி மேலே போகலாம். ட்ரெண்ட் திருப்பி கண்டினியூ அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு மெயினாக வந்து பார்க்க வேண்டியது 29,850 கீழே பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாவே ஃபர்தராக திருப்பி இறங்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் பேட்சஸ் நெக்ஸ்ட் வீக் 15 to 20 வந்து இருக்குது. மார்னிங் வந்து 5:30 to 8 o'clock இந்த கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஸ்டாக்ஸை எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கணும், எதுக்காக நம்ம ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாடிட்டி பற்றியான எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது, ஃபாரெக்ஸ் பற்றியான எந்த டீட்டெயில்ஸ் இருக்காது, ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக்ஸு. இதில் எந்த ஃபண்டமெண்டல்ஸ் பற்றியான நியூஸும் இருக்காது, ஒன்லி சார்ட் மட்டும் தான். எந்த இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு இதில் இருக்காது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து HDFC பேங்க் பார்க்கலாம். ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டில் தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே நம்ம இதை சொல்லியிருந்தோம், இந்த லெவலில் பிரேக் பண்ண தான் ஃபர்தராக இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு இப்படியே தான் மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோடைய கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்ஷன் மோடில் தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் டைப் கரெக்ஷன். ஸோ இந்த லெவலுக்கு இதுக்கு உள்ள வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. லாஸ்ட் டேயில் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரைடேயில் நல்ல ஒரு க்ளோசிங் ஹையில் கொடுத்துருக்கு. நாளைக்கு ஒரு வேலை நம்ம இதை கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு வேளை இந்த ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 1 ஹவரில் திருப்பி வந்து ஒரு மூமெண்டம் வந்து மேல் நோக்கி இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஃபர்தராக திருப்பி இறங்கி இங்கே வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு கரெக்ஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் 2314க்கு 14 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த லெவலில் உங்களுக்கு ரிவர்சல், அதாவது ஷூட்டிங் ஸ்டாரோ இல்லை பேரிஷ் என்கல்ஃபிங்கோ ஏதாவது கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் பை பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். ஸோ மேஜராக இதுக்கு மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் 23, 26, 23, 26 இந்த லெவல்லேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு முதல் டார்கெட் ஓகே. ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக திருப்பி உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். இது கண்டினியூஸாக உங்களுக்கு இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் சேல் ட்ரெண்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2274க்கு கீழே சேல் போகலாம். பைக் போகணும் அப்படின்னு சொன்னால் 2326க்கு மேலே டெய்லி க்ளோசிங்கில் நம்ம பைக் பற்றி போகலாம். ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியும். ஒரு வேளை இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ மேலே ஏறின பிறகு சேலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேல் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டார்கெட் 2300, அப்புறம் 2290. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாகவே கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஒரு சைட்வேஸில் தான் ஒரு ரிவர்சலில் தான் கொடுத்துட்ருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம் ஓவரால் என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே
ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் முடிஞ்சு இங்கேருந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப் ட்ரெண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சேனலை என்ன செஞ்சுட்டு இருக்குது, அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அது என்ன சேனல் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் நம்ம. ரைட். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே, நான் வந்து ரே யூஸ் பண்ணுறேன். ரைட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி உங்களுக்கு வீக்லியில் எப்போ க்ளோசிங் கொடுக்குதோ அப்போ தான் ஃபர்தராக திருப்பி உங்களுக்கு இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் உங்களுக்கு கண்டிப்பாக ஏறுமுகத்தில் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த நியர்பை சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சேனலுடைய சப்போர்ட்டுன்னு பார்த்தா கூட இது இப்போதைக்கு கரெக்டான சப்போர்ட் ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ நம்ம அதையும் நோட் பண்ணலாம். ரைட். இப்போ அடுத்த சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேனல் சப்போர்ட் அப்படின்னா இதுதான் சேனல் சப்போர்ட். ஸோ இதை ஃபர்தராக இந்த பாருங்கள் கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு டெய்லியில் சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம லைன் சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா நியர்பையில் தான் ஐசிஐசிஐக்கு டெய்லியில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 293க்கு மேலே மார்க்கெட் போனால் தான் கண்டிப்பாக திருப்பி மேலே போகும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இறங்கும். இன்கேஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும்ல. அப்போ இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டார்கெட் 280 வரைக்கும் 281 282 இந்த லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு ஹை வந்து போகும். ஸோ அந்த ஹை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியர்பை ரெசிஸ்டன்ஸ் 398 ஹவர்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த லெவலுங்கிறது ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த லெவலை பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது 386 பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 382 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக லாஸ்ட் வீக்கில் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு டெய்லியில். ஸோ கடைசி சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. 393 உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 398 வரைக்கும் போகலாம். ஸோ ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு பேரிஷ் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 380 தான் சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், ஃபர்தராக பை பண்ணலாம். இது சேனல் சப்போர்ட்டில் எடுத்துருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி மேலே போயிட்டு சேனல் வரைக்கும் போகலாம். ஸோ நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா 380க்கு கீழே போச்சுன்னா தான் சேல் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த லெவலில் இதில் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா 382 380 இந்த இதெல்லாமே சப்போர்ட் ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு கீழே இந்த இடத்துல சப்போர்ட் அடிச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் பை பண்ணலாம். நல்ல ஒரு மூமெண்டம் மேல் நோக்கி போகலாம். ஐசிஐசிஐ பொறுத்தளவில் கொஞ்சம் கவனமாக தான் ட்ரேட் பண்ணணும். லாஸ்ட் டேயில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு 393ல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக சேல் பண்ணலாம். கீழே வந்து உங்களுக்கு இங்கே வரைக்கும் இறங்குற 386 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொடாக் பேங்க். கொடாக் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் 3 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரே லெவலுக்குள்ளே தான் நினச்சிட்டு இருக்குது. ட்ரேடருக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சு, திருப்பி ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துச்சு, திருப்பியும் ஒரு டோஜி எனக்கு ஒரு லாங் லைட் டோஜி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லியில் பார்க்கும்போது இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருது. லாஸ்ட் வீக்கில் க்ளோசிங் கீழே தான் கொடுத்துச்சு. ஏன்னா கீழே அதுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே அதாவது 1338க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகலாம். ஆனால் இப்போதைக்கு இது கரெக்ஷனில் இருக்கிறதுனால இதில் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்தது சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நேரடியாக சப்போர்ட் ஏரியா எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம இதை சேனல் போட்டுடலாம். ரைட். இதுதான் சேனல் இதுக்கு. ரைட். ஸோ இது இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இது சேனல் படி பார்க்கும்போது சேனல் சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்ட் இந்த சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்குது. அப்போ இது சப்போர்ட் ஏரியா அப்படின்னு லைனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் ஏரியா. ஸோ நாளைக்கு ஒரு வேளை ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே போகும். இந்த சேனலை எப்போ பிரேக் பண்ணுறதோ அப்போ தான் நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும். அப்போ அது எந்த லெவல்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தா தான் ஃபர்தராக பை பண்ணணும். அது வரைக்கும் பை பண்ண வேண்டாம். இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகிட்டே இருக்குது. அகெயின் திருப்பி உங்களுக்கு க்ளோசிங் வந்து டெய்லியில் க்ளோசிங் ரைட். ஓகே ரைட். ஒரு நிமிஷம். கரெக்ட் 1326 கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா
டார்கெட் வந்து திருப்பி எங்கே வரைக்கும் இறங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரைட் 1305 ஆர் 1303 ஆமாம் இந்த லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ 1326 கீழே ஒன் டேல க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் சேல் பண்ணணும். அது வரைக்கும் சேல் பண்ணக்கூடாது. பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் 1351 மேலே க்ளோசிங் கொடுத்தா பை பண்ணுங்க, இல்லைனா பை பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் எஸ்பிஐ. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே நம்ம இதை பற்றி அனலைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து 320ல் இது வந்து திருப்பி மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் திருப்பி மார்க்கெட்டு மேலே கரெக்ஷன் முடிச்சு மேலே தான் போயிருக்குது. ஸோ கண்டிப்பாக திருப்பி ஒரு இறங்கி சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்து தான் இறங்கணும். ஸோ வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்டார் எனக்கு கொடுத்துருக்குது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி கண்டிப்பாக திருப்பி எங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ரைட் சரி ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எங்கே வரைக்கும் வரலான்னா இந்த இடத்துல இது வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ் சேல் பண்ண வேண்டாம், பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும். அப்போ இப்போதைக்கு சேல் பண்ண இன்ட்ராடே பண்ணணும்னா நீங்கள் சேல் பண்ணலாம். 309 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் பை பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் ஏரியா இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே வரைக்கும் இறங்கும்னா அடுத்த சப்போர்ட் ஏரியானா இது சப்போர்ட் ஏரியா. இந்த லெவலெல்லாம் பிரேக் பண்ணால் தான் நீங்கள் சேல் பண்ணணும். அது வரைக்கும் சேல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக சப்போர்ட் ஏரியா. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1 ஹவரில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்கும். இங்கே வரைக்கும் இறங்கலாம், இல்லை இந்த லெவல் வரைக்கும் இறங்கலாம். இந்த 2 லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்போ நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணலாம். டார்கெட் 309. ஸோ இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு திருப்பி போகாது. ஸோ இந்த சப்போர்ட்டில் பை எடுத்தீங்கன்னா திருப்பி ஃபர்தராக நல்ல ஒரு மூமெண்டம் வந்து எஸ்பியில் இருக்கும். இந்த லெவல் வரைக்கும் இறங்கலாம், அந்த வாரம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேல் பண்ணுங்கள். 309ல் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது சப்போர்ட் ஏரியா, இந்த ஏரியா சப்போர்ட் ஏரியா. இது பிரேக் பண்ணால் தான் இறங்கும், இல்லைன்னா இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேனலும் பார்த்தீங்கன்னா இதில் அப்படி தான் இருக்குது. சேனலுடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்துருக்கு. நாளைக்கு ஒரு வேளை 278 அதாவது 768க்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு மூமெண்டம் வந்து அப்சைடில் பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ் தான். இது சேல் பண்ண வேண்டாம். 760 கீழே வந்தால் கூட திருப்பி அது பையிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று கூட சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. இங்கே பாருங்கள் கிளியராக சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் இதுக்கு பிரேக் பண்ணி இதுக்கு மேலே மட்டும் 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு 777 வரைக்கும் இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக 777 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கும். ஸோ எப்போ அப்படின்னா இந்த லெவல் நோட் பண்ணிக்கிறோம். அந்த லெவல் வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரெக்ட் 768க்கு மேலே 1 ஹவரில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மூமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது இங்கேருந்து இந்த சேனலுடைய ஹைட் வரைக்கும் கூட போகலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக ஆக்சிஸ் பேங்க்ல இருங்க. இந்த லெவலை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒன் டேல க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக திருப்பி இறங்கும். அடுத்த சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே தான் சப்போர்ட் ஏரியா. ஸோ வீக்லியில் இதுவும் வந்து ஒரு பீரிஷ் மாதிரியான ஒரு கேண்டில் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் எடுத்துரும். ஒரு வேளை க்ளோசிங் வந்து ஒன் டேல உங்களுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக திருப்பி இறங்கும். ஸோ எப்போ நீங்கள் 760க்கு மேலே டெய்லி க்ளோசிங் கொடுத்த பிறகு நம்ம சேல் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு சேல் பண்ண வேண்டாம். இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு சேலிங் நடந்திருக்குது. ஸோ சேலிங் நடந்திருக்கனாலும் திருப்பி பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கடைசி நாள் வந்து உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்த பிறகு கேப் அப் ஓப்பன் பண்ணி மேல் நோக்கி தான் போயிருக்குது. ஸோ இதில் சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறது எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். மேஜரான சப்போர்ட் ஏரியானா இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா தான். ஸோ நம்ம எல்லாம் போல்டு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபுல்லாக கவனிங்க. அப்போ தான் இது இம்பார்ட்டண்டான வீடியோ. வீக்லி இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு இதை வச்சு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. நான் லாஸ்ட்டே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த இதிலேருந்து சப்போர்ட் இருக்குது. இந்த லெவலை உடைச்சா தான் திருப்பி சேல் பண்ணணும். அது வரைக்கும் சேல் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ ரைட் மார்க்கெட் வந்து இந்த லெவல் இதில் போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்.
அதுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த லெவல் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ரைட். அப்போ இதுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது. ஒருவேளை இதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மேலே வரைக்கும் போகலாம். மேலேனா எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைட் வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஹைட்டுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துன்னா ஃபர்தராக திருப்பி மேலே போகும். அப்போ மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது 1782. இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட் வந்து உங்களுக்கு எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு இங்கே வரைக்கும் இருக்குது, அடுத்த டார்கெட் உங்களுக்கு இங்கே வரைக்கும் இருக்குது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த கொஞ்சம் மைனரில் நம்ம நோட் பண்ணிக்கலாம், போல்டில். ஓகே. அப்போ 1782 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு அங்கேருந்து திருப்பி இறங்கி சப்போர்ட் ஏரியாவான 1728 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்த ரிவர்ஸ் தட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் இறங்கும். அப்போ இது வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா தான் ஃபர்தராக பை பண்ணணும், அது வரைக்கும் பை பண்ண வேண்டாம். ஓகே. எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் பேங்க் கடைசி வீக் நல்ல ஒரு இறங்கி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சப்போர்ட் ஏரியாங்கிறது இங்கே தான் இருக்குது 252. ஸோ அப்போ எப்போ இறங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அடுத்த லெவலான சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண தான் ஃபர்தராக திருப்பி இறங்கும். அது வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. இங்கேருந்து இது எல்லாமே சப்போர்ட் ஏரியா தான், இது சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த லெவலெல்லாம் பிரேக் பண்ணதான். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஒரு வேளை பவுன்ஸ் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா திருப்பி ஃபர்தராக திருப்பி இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இதில் சப்போர்ட் எடுத்து இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகும். இந்த லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறங்கி உங்களுக்கு 252 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ மேஜரான ரெசிஸ்டன்ஸ் 273, சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 265லேருந்து 260 வரைக்கும் இதெல்லாம் சப்போர்ட். இந்த 260 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் சேல் பண்ணலாம், அது வரைக்கும் சேல் பண்ண வேண்டாம் எஸ் பேங்க்கை. ஓகே. ஸோ அப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இறங்கினாலும் 252 வரைக்கும் தான் இறங்குனாலும் அதுக்கு கீழே இறங்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்த பிறகு நம்ம யோசிக்கலாம். அப்போ அடுத்த சப்போர்ட் ஏரியா 252ல் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ப்ராஃபிட் புக் பண்ணணும். ரைட், சேல் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு அப் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நம்ம அன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கரெக்டான சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் இருக்குது, அங்கேருந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மிக தெளிவாக மார்க்கெட் அங்கேருந்து என்ன செஞ்சிச்சு, லாஸ்ட் வீக் நீங்கள் தேர்ஸ்டே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டான சப்போர்ட் ஏரியா தான் அது, அங்கேருந்து உங்களுக்கு மேல் நோக்கி போகணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறது ரைட். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணலாம். இது மேஜரான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது மேஜரான ரெசிஸ்டன்ஸு. கீழே உள்ளது சப்போர்ட்டுங்கிறது 3,650ங்கிறது சப்போர்ட்டு, 676ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு கரெக்ஷன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வே மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்துச்சுன்னா சேல் பண்ணுங்கள், சப்போர்ட்ஸ் ஒன்று வந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். ஆனால் இதுலேயும் நீங்கள் கவனமாக தான் ட்ரேட் பண்ணணும், எப்போனாலும் இது மூமெண்டம் வந்து நடக்கலாம். ஸோ இந்த வாரம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்தா தான் ஃபர்தராக திருப்பி மேலே போகும். ஸோ இந்த வீக்லி இது ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹேங்கிங் மேன் மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்குது. இதுக்கு ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா ஃபர்தராக அப் மூமெண்டம் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் சைட்வே மூமெண்ட்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நியர்பை சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஆர்பிஎல் பேங்க் இங்கே இருக்குது. ரைட். ஸோ இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குற எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் உங்களுடைய டூலில் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வாரம் கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் மாதிரி க்ளோசிங் கொடுத்துட்டு இருக்குது. அதனால் இந்த 30-250 பிரேக் பண்ணிச்சுன்னா ஹை வரைக்கும் போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.